அரண்மனையில் சந்தேகத்திற்கிடமாக சர்ப்பம் தீண்டி இறந்த மக்சூத் அறையை துப்பு துலக்குவதற்காக மிர்சா ஹக்கீம் தானே சுயமாக பரிசோதனை செய்தார். இதில் என்ன இருக்க முடியும்? இதனுடைய சாவி இங்கே உள்ளது. ஞாபகம் வந்துவிட்டது. மடல்களை சோதனையிட்டு அனுப்பும் துறையில் இருப்பவர். இது போன்ற மடல்கள் இருப்பது சகஜம். நான் என்ன செய்வேன் தாயே? மனம் கூறுவதை கேட்க மறுக்கிறது. ஏன் என்னை காண மறுக்கிறீர்கள்? மனதில் நீங்கள் இருக்கையில் எனக்குள் ஏன் இந்த கவலைகள்? ஏன் என்னை விட்டு சென்று விட்டீர்கள்? இருக்கும் ஊரை விட்டு ஏன் சென்று விட்டீர்கள்? போகும் பாதை தெரியாமல் தவிக்கும் பேதை இங்கே. இவ்வண்ணம் கிடந்து தவிப்பது உங்கள் மகளே. உருதுவில் எழுதாமல் இப்படி எழுதியது யார்? பெனிசீர், அந்தப்புரம், ஆக்ரா. இந்த மடல் மிகவும் வேடிக்கையாக உள்ளது. ஏதோ ஒரு விடுகதை போல் உள்ளதே. விடுகதையா? யா குதா, அந்த ரஹீமிடம் நான் விடுகதை விளையாட வேண்டுமே. சரியான நேரத்திற்கு செல்லவில்லை என்றால் அவன் என் மீது கோபித்துக் கொள்வான். ரஹீம், எனக்கு மிகவும் தூக்கம் வருகிறது. ஒன்று செய்யலாமா? யாராவது தாசியிடம் கூறி மிர்சா சித்தப்பாவை இங்கு வரவழைக்கலாமா? இல்லை என்றால் நீங்கள் சென்று வாருங்கள். அதற்கு அவசியம் இல்லை, நானே வந்து விட்டேன். சலாம் அண்ணி அவர்களே. வாருங்கள் வாருங்கள். என்னை மன்னித்து விடு ரஹீம். நான் ஒரு வேலையாக இருந்தேன். உனக்கு அளித்த வாக்கு இப்போதுதான் நினைவிற்கு வந்தது. நீங்கள் சித்தியிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். தங்களால் தான் நாங்கள் இவ்வளவு நேரம் விழித்திருந்தோம். அப்படியே ஆகட்டும், அண்ணியிடமும் மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, நீங்கள் ஒரு விடுகதைக்கும் பதில் அளிக்க வேண்டும். நான் உங்களிடம் ஒன்று கேட்டேனே, அதை இவரிடம் கேளுங்கள் சித்தி. தாமதமாக வந்ததற்கு தண்டனை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். கேளுங்கள் அண்ணியாரே. சரி, இந்த விடுகதையில் ஒன்று மறைந்திருக்கிறது. அது என்னவென்று நீங்கள் கண்டறிய வேண்டும். கூறுகிறேன். ஜோசியம் விதியை வெல்லாது, தாமரை இலையில் மழைநீர் ஒட்டாது, தாயின் அன்பு மிக பெரியது, மீன் வலையில் சிக்கினாலும் உண்ண முடியாது. இது என்ன வேடிக்கையான விடுகதை? இதில் என்ன மறைந்திருக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தாங்களே கூறிவிடுங்கள் அண்ணியாரே. உண்மையில் ரஹீம் இந்த விடுகதையில் என்னுடைய பெயரை தான் மறைத்து வைத்திருக்கிறான். ஜோதா அம்மி. அது எவ்வாறு? எவ்வாறு என்றால், ஒவ்வொரு வாக்கியத்தின் முதல் எழுத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அவைகளை ஒன்று சேர்க்க வேண்டும். எவ்வாறு என்றால், ஜோசியம் விதியை வெல்லாது, அதிலிருந்து ஜோ. தாமரை இலையில் மழை நீர் ஒட்டாது, அதிலிருந்து தா. ஜோதா. அன்னையின் அன்பு மிக பெரியதிலிருந்து ஆ. மீன் வலையில் சிக்கினாலும் உண்ண முடியாது, அதிலிருந்து மீ. ஜோதா அம்மி. அட ஆமாம், அற்புதம் ரஹீம். மிகவும் புத்திசாலித்தனமான விடுகதை தான் இது. சித்தப்பா தோற்றுவிட்டார், சித்தப்பா தோற்றுவிட்டார், சித்தப்பா தோற்றுவிட்டார். அண்ணி அவர்களே, அந்த பெனசீர் என்ன முசல்மானா? ஆம். நீங்கள் ஏன் இந்த கேள்வியை என்னிடம் கேட்கிறீர்கள்? உங்களுக்கு பெயரை பார்த்தாலே தெரியவில்லையா? அது சரிதான், அவள் முசல்மான் என்றுதான் நானும் நினைத்தேன். பிறகு ஏன் அவர் தாயாருக்கு அவர் உருதுவில் மடல் எழுதவில்லை? தாங்கள் கேட்க வருவது எனக்கு சரியாக புரியவில்லை. இங்கு பாருங்கள், பெனசீர் விஷயமாக என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள். என்ன விஷயம் அண்ணியாரே? அவர் மீது தங்களுக்கு கோபமா? தாங்களும் அண்ணனைப் போலவே பேசுகிறீர்கள். அவரும் என்னிடம் இவ்வாறுதான் கேட்பார். அப்படி என்றால் தாங்கள் பெனசீர் மீது அல்ல, அண்ணன் மீதுதான் கோபமாக உள்ளீர்கள். நான் எப்போது அவ்வாறு கூறினேன்? கூறவில்லை அண்ணி அவர்களே, ஆனால் தங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. சரி, இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். குதாஃபிஸ். சென்று வாருங்கள்.
என்ன தெரிந்துவிடும் என்று இவ்வாறு பேசிவிட்டு செல்கிறார். எனக்கு பெனசிரை பிடிக்கவில்லை என்று அனைவருக்கும் எவ்வாறு தெரிகிறது? அந்த பெனசிரை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. போச்சுடா, மீண்டும் நான் தோற்றுவிட்டேன். உங்களுக்கு எதிராக யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆகையால் தான் உன்னுடன் விளையாடுவது எனக்கு சுவாரஸ்யமாக இல்லை. ஜலாலுடன் தான் விளையாட வேண்டும். ஹாய் 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 ஹாய். அப்படியானால் என்னிடம் கட்டளையிடுங்கள், நான் ஷகன்ஷாவை சென்று அழைத்து வருகிறேன். இல்லை, அந்த புறத்தின் அனைத்து பேகங்களையும் அழைத்து அரசியல் விவகாரங்களை ஆலோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜோதா பேகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பேகங்களுடன் ஆலோசிக்க தேவையில்லை என்று மகாராணியார் முன்பு எதற்கு கூற வேண்டும்? அதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்திருக்கிறது? இது எனக்கு நேர்ந்த அவமானமாகும். இது ஜோதா பேகத்திற்காகத்தான் நடந்தது என்று அறிந்திருந்தும் எதற்காக கோபப்படுகிறீர்கள்? அவளை இழிவுபடுத்தும் போது என்னையும் இடையில் கொண்டு வந்தது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. இதுதான் நடக்கப் போகிறது என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் அங்கு சென்றிருக்கவே மாட்டேன். அந்த பெனசீரை அரசியல் விவகாரங்கள் பேசும்போது அருகில் வைத்திருக்கிறார். ஜோதாவை இழிவுபடுத்துவதற்காக மகாமங்காவும் ஜலாலும் சேர்ந்து இதை செய்தது எனக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை. மீண்டும் சதுரங்கம் விளையாடுவோம். நான் மீண்டும் ஜெயிக்க வேண்டும். சரி. ஜோதாவை பற்றி இந்த மகாமங்கா மிகவும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். தேவையில்லாமல் அவளுக்கு முக்கியத்துவம் அளித்துவிட்டு இறுதியில் என்னை அவமானப்படுத்திவிட்டார். இன்றைக்கே ஏன் செல்ல போகிறாய்? இம்தியாஸ்கான் நாளை தானே வேலையை முடிக்க சொன்னார். நாளை வரை நான் காத்திருக்க போவதில்லை. இன்று இரவே நான் சஹின்ஷாவை கொன்றுவிட்டால் பிறகு தக்க சமயம் பார்த்து இம்தியாஸ் கானுடன் நாம் அனைவரும் சேர்ந்து தப்பித்து விடலாம். இது அனைவருக்கும் தெரிய வருவதற்கு முன்பு எங்காவது தூரமாக சென்று தப்பித்து விடலாம். அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்க என்னை பற்றிய நினைவு யாருக்குமே வராது. ஆனால் சென்ஷா உன்னை அழைக்காமலேயே நீ செல்வாயா? தாகம் எடுப்பவன் தான் நீரிடம் செல்வான். தாகத்தில் இருப்பவனை நீர் நெருங்கி வராது. சஹின்ஷாவின் உயிர் நமக்கு தான் தேவை. செய்ய வந்த வேலையை நாம் முடித்துதானே ஆக வேண்டும். போதுமான விஷயம் இருக்கின்றது. பார்த்த பெனசீர், சென்ஷாவிற்காகவும் நீ கொஞ்சம் மிச்சம் வை. சஹின்ஷாவின் உயிரை எடுக்கும் அளவிற்கு இருக்கின்றது. இன்று இரவு காரியம் முடிந்ததும் மீண்டும் இந்த கண்ணாடியை பார்க்கும் அவசியம் நமக்கு இருக்காது. என் முன்னாடி இருக்கும் இந்த கண்ணாடியில் என் அழகை கடைசியாக ஒரு முறை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். ஜாக்கிரதையாக இரு பெனசீர். நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். நீயும் தயாராக இரு. சஹின்ஷாவிற்கு விஷம் அளித்த பிறகு எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படும். சர்ப்பத்தை தயாராக வைத்திரு. ஷேன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். பெனசீர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். வர சொல். எதற்காக அவள் இந்நேரத்தில் இங்கே? சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். நீ கோஹினூர் என்ற பட்டத்திற்கு சிறந்தவள் தான் பெனசீர். அந்த கடவுள் உங்களை அணுவணுவாக செதுக்கி இருக்கிறான். ஒரு ஏழை பெண் அழகாக இருப்பது அவளுக்கு கிடைத்த சாபம் சஹின்ஷா. என்னை பார்ப்பவர்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். என்னுடைய உடல் அழகைத்தான் அவர்களுடைய பார்வை தேடுகின்றது. என்னுடைய மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். மன்னிப்பு கேட்கின்றேன் பெனசீர், ஆனால் எனக்கு இதயம் என்பதே இல்லை. நீங்கள் எவ்வாறு கூறுகிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் இதயம் இல்லை என்று நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்கள். அதைத்தான் அனைவரும் கூறுகின்றனர். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்குள் நிச்சயமாக இதயம் இருக்கிறது சஹின்ஷா. ஒரு தாசிக்கு எவ்வளவோ கௌரவத்தை அளித்தீர்கள். கோஹினூர் என்ற பட்டத்தை வழங்கினீர்கள். ஆனால் இந்த தாசியின் துர்பாகிய நிலையை பார்த்தீர்களா? தங்களுக்கென வழங்கிய என்னிடம் எதுவுமே இல்லை. இதுதான் சரியான சந்தர்ப்பம் பெனசீர். இன்று நீ வந்த காரியம் முடிய போகிறது. ஒருவேளை சஹின்ஷா அவர்கள் அனுமதித்தால்
இந்த தாசி தன்னையே தங்களிடம் அர்ப்பணிக்க நினைக்கிறாள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஷஹன்ஷா. ஜலால், ஆதாப் ஷஹன்ஷா. ஆதாப். எனக்கு அளிக்கப்பட்ட நேரம் முடிவடைய போகின்றது. எப்பொழுதும் ஷஹன்ஷாவின் வேகங்கள் தொந்தரவு செய்கின்றார்கள். இனி நாளை இரவு வரை காத்திருக்க வேண்டியதுதான். என்னை மன்னிக்க வேண்டும். நான் வரக்கூடாத நேரத்தில் இங்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் நான் ஒன்றை பேச வேண்டும். வர வேண்டும் என்று நினைத்த பிறகு வரக்கூடாத நேரம் என்று ஏதாவது இருக்கிறதா? சரி, எதற்காக இவ்வளவு கோபம்? எனக்கு கோபம் உங்கள் மீதுதான். விசேஷ பேகம் என்று எனக்கு அந்தஸ்து வழங்கினீர்கள். ஆனால் தாங்கள் அனைத்து பேகங்களின் முன்பும், ஏன் இந்த தாசி பெனசரி முன்பு கூட பேகங்களின் ஆலோசனை தங்களுக்கு தேவையில்லை என்று கூறினீர்கள் அல்லவா? அந்த யோகிதையும் இல்லை என்று கூறிவிட்டீர்கள். கூறுங்கள் ஜலால், நான் கூறிய ஆலோசனையில் எது உங்களுக்கு சரியாக வரவில்லை? கூறுங்கள். இதுதான் உனது பிரச்சனையா? என்னுடைய இலக்கு வேறு என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். இவ்வாறு இன்னொருவரை மனதில் வைத்துக் கொண்டு இதை கூற வேண்டும் என்று நினைத்திருந்தால் ருக்கையாவின் ஆலோசனையை தவிர மற்றவர்களின் ஆலோசனை தேவையில்லை என்று கூறியிருக்கலாம். இது எனக்கு நேர்ந்த அவமானம் என்று தெரியவில்லையா? ஜோதாவை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள். ஒரு தடவை அல்ல, 100 தடவை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை கேலி செய்தால் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன். நிச்சயமாக. உன்னுடைய இந்த குணம்தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என்னை போலவே நீயும் பலத்திற்கும் திமிரிற்கும் பதவிக்கும் முக்கியத்துவம் தருகிறாய். நிச்சயமாக. பலம், திமிரு, அதிகாரம் இருக்கும் பொழுது அதை கட்டி காப்பது முக்கியம் ஜலால். நிச்சயமாக. அப்படி என்றால் வேறொரு சபையில் நான் தெளிவாக கூறுகிறேன். அதாவது ருக்கையாவுக்கு இருக்கும் அந்தஸ்து வேறு யாருக்கும் கிடையாது என்று கூறுகிறேன். சந்தோஷமா? சரி ருக்கையா, நீ கூறு. நாளைய போட்டியை பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் கேள்விப்பட்டவரை அவன் மிகப்பெரிய பலசாலியாம். முகலாய ராஜ்யத்தை முறைத்துக் கொண்டதால் அவன் படும் பாட்டை ரசிக்க வேண்டியதுதான். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷஹன்ஷா, முகலாய சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னர் ஜலாலுதீன் முஹம்மத் வந்து கொண்டிருக்கிறார். பாஷா ஜலாலுதீன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் முன்பே கூறியிருந்தது போல இந்த பைல்வான் இம்தியாஸ் கான் இந்த முகலாய பேரரசின் வீரத்திற்கே சவால் விடும் வகையில் இந்த போட்டிக்கு அழைத்திருக்கிறார். நமது ஷஹன்ஷா அவர்கள் இந்த சவாலுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஷஹன்ஷா ஜலாலுதீன் ஜிந்தாபாத்! ஷஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத் ஜிந்தாபாத்! ஷஹன்ஷா ஜிந்தாபாத்! ஷஹன்ஷா ஜிந்தாபாத்! ஷஹன்ஷா. இந்த இம்தியாஸ் கான் தொடர்ந்து 3 பைல்வான்களோடு சண்டையிடுவான். அவர்கள் மூவரில் யாராவது ஒருவராவது இம்தியாஸ் கானை தோற்கடிப்பார்களே, ஆனால் இம்தியாஸ் கான் தனது வாழ்வை இங்கு அடிமையாக கழிக்க வேண்டும். ஒருவேளை அவர்களை
இம்தியாஸ் கான் தோற்கடித்து விட்டால் நமது பாட்ஷா அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். இனி இந்த போட்டியை அனைவரும் கண்டுகளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இனி போட்டி ஆரம்பமாகட்டும். ஒருவேளை இம்தியாஸ் ஜெயித்து விட்டால்? நடப்பதற்கு முன்பாகவே அதை பற்றி பேசுவது முட்டாள்தனம். இம்தியாஸ் கான் மைதானத்திற்குள் வந்திருக்கிறான், வெற்றி பெறவில்லை. இந்த ராஜ்யத்தில் புஜபலம் கொண்டவர்களுக்கு குறைவில்லை, தெரிந்து கொள். எனவே இந்த போட்டியில் இம்தியாஸ் கான் தோல்வி பெறுவதற்கும் நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. உங்களது 2 பைல்வான்களும் என்னிடம் தோற்று விட்டார்கள். இனி உங்களுக்கு எஞ்சி இருப்பது ஒரே வாய்ப்பு. உங்களது 3வது பைல்வானையும் நான் தோற்கடித்து விட்டேன் என்றால் பிறகு உங்களது தோல்வியை அனைவர் முன்பாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அழையுங்கள் உங்கள் 3வது பைல்வானை. எங்கிருக்கிறான் அவன்? இது எனக்கு மட்டுமல்ல, முகலாயர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இதை நான் தாங்கிக் கொள்ள முடியாது. நமது 3வது பைல்வான் தயாராக உள்ளான் உசூர். யாரையும் அங்கே அனுப்பாதீர்கள். நானே களத்தில் குதிக்கிறேன். இல்லை ஷென்ஷா. ஷென்ஷா, நான் கூறுவதன் அர்த்தம் என்னவென்றால், அவசரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்தால் அது சரி வராது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் தனிமையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசலாமா? மன்னியுங்கள் ஷென்ஷா, என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள நான் நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டேன். என்னை தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் வெற்றியின் மீதும் பராக்கிரமத்தின் மீதும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சாதாரண பைல்வானோடு போட்டியிடுவது உங்கள் பெருமைக்கு இழுக்கு ஷென்ஷா. அப்படி என்றால் என்னை தவிர வேறு யாரு அந்த போட்டியில் பங்கேற்றால் தோற்க மாட்டார்கள் என்று கூறுங்கள் பெரியம்மா. ஒருவன் இருக்கின்றான் ஷென்ஷா. யார் அவன்? ஆதகம் கான். இல்லை பெரியம்மா, நான் அவனை போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டேன். அவன் ஒரு குற்றவாளி. அவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன். அவனுக்காக இன்னொரு வாய்ப்பையும் நான் நிச்சயம் அளிக்க மாட்டேன். வாய்ப்பு தர நான் கூறவில்லை ஷென்ஷா. ஆனால் நம் சாம்ராஜ்யத்தின் பிரஜையாக அவனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? அதோடு நான் இந்த விஷயத்தை ஆதகம் கானின் தாயாக அல்ல, இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரியாக கூறுகிறேன். அதோடு தங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். ஆதகம் கான் உங்களுக்கும் இந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கும் விசுவாசியாக இருப்பான். இம்தியாஸ் கானை தோற்கடிக்கும் சக்தி ஆதகம் கானிடம் இருக்கிறது. அதை நீங்களும் அறிவீர்கள் ஜலால். ஆனால் பெரியம்மா, அந்த குற்றத்தில் அவன் ருக்கையாவையும் காயப்படுத்தியிருக்கிறான். சிறைச்சாலையில் இருந்து அவனை வெளியே எடுக்கும் முடிவை என்னால் மட்டுமே எடுக்க இயலாது. அந்த முடிவை ருக்கையா பேகம் தான் எடுக்க வேண்டும் பெரியம்மா. இதை பற்றி நான் ருக்கையா பேகத்திடம் பிறகு பேசுகிறேன். அதுவரை இந்த போட்டியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, எப்படியோ பேகம் ருக்கையா சரியென்று ஒரு முறை கூறிவிட்டால் பிறகு ஆதகம் கானுக்கு இந்த வாய்ப்பே போதுமானது. என்ன கூறுகிறீர்கள் ஜலால்? தாங்கள் ஒரு ஷெஹன்ஷா, நேரடியாக ஒரு போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. தங்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் முகலாய சாம்ராஜ்யம் அரசனை இழந்து தவிக்கும். உனக்கு என்ன தோன்றுகிறது ருக்கையா? என்னால் அவனை தோற்கடிக்க முடியாது என்றா? நான் கூற வந்தது அதுவல்ல ஜலால். தங்களால் அவனை தோற்கடிக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு ஷெஹன்ஷா சாதாரண ஒரு மனிதனை தோற்கடித்தால் அது அந்த பதவிக்கு இழுக்காகும். பிறகு ஜெயித்தும் தோர்த்து விட்டதாக அர்த்தம். பிறகு அனைவரும் முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒருவர் கூட வீரர் இல்லை.
ஆகையால் தான் ஷெகன்ஷாவே இதில் கலந்து கொண்டார் என்று கூறுவார்கள். இப்போது நான் என்ன செய்வது ருக்கையா? அதுதான் மகாமந்திரியார் சொல்வதை கேளுங்கள். ஆதம் கானை இந்த போட்டியில் இறக்கி விடுங்கள். சிறையில் இருப்பதால் அவனும் ஒரு சாதாரண மனிதன் தான். அவன் இவனுடன் போட்டியிட்டால் அதில் என்ன தவறு இருக்கிறது ஜலால்? அதோடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வெற்றி ஆதம் கானுக்கு நிச்சயம் கிடைக்கும். அவன் மிகவும் பலசாலி. அது மட்டுமல்லாமல் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வந்து தைரியமாக சவால் விட்டவனை ஆதம் கான் கிழித்து எறிய வேண்டும். ஆனால் நாம் அப்படி செய்ய முடியாது ருக்கையா. ஏனென்றால் அவன் குற்றவாளி நமது நிக்காவையே கேள்விக்குறியாக்கி விட்டான். அந்த தவறுக்கு அவன் தண்டனையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். உங்கள் உடன்பிறவா சகோதரனாக இருந்து கொண்டும் மகா மந்திரியாரின் மகனாக இருந்து கொண்டும் அவன் சிறையில் இருக்கிறான். ஆகையால் தான் கூறுகிறேன், ஒரு ஷெகன்ஷாவுடனும் சிப்பாயுடன் தான் போட்டியிட வேண்டும். இதில் உங்கள் கௌரவம் மட்டுமல்ல, இந்த சாம்ராஜ்யத்தின் கௌரவமும் அடங்கியிருக்கிறது. இதனால் ஆதம் கான் செய்த தவறுகளை எல்லாம் நான் மறந்துவிட்டதாக அர்த்தமல்ல. முகலாய சாம்ராஜ்யத்தை கருத்தில் கொண்டும் உங்கள் கௌரவத்தை கருத்தில் கொண்டும் தங்கள் விசேஷமான இந்த பேகம் ஆதம் கானை மன்னிக்கவும் தயாராக இருக்கிறான்.